அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். இந்த வீட்டில் விசாக நட்சத்திரத்தின் 4வது பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது. இதனுடைய 4 பாதங்களும் இருக்குது. மொத்தம் 9 பாதங்களே அதனுடைய 4 பாதங்களும் இருக்குது. இதில் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன், அனுஷ நட்சத்திரம் சனி பகவான். இதான் அந்த நட்சத்திரங்களுடைய அதிபதியாக இருக்காங்க. இந்த பொதுவாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது குரு பகவான் இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய ருணரோக ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நமக்கு நோய்களையும் கடனையும் அது மாதிரி எதிர்ப்புகளையும் தடைகளையும் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய ஸ்தானமாக 6ஆம் இடம் இருக்குது. அந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால உங்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் பல பேர் நன்மைகளை பெற்றிருக்க முடியும். புதிய எதிரிகளால் வீண் கஷ்டங்கள் ஏற்படும். சிலருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். இது மாதிரி உத்தியோகத்தில் தற்காலிகமாக பதவி நீக்கம் ஏற்பட்டிருக்கும். பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் 1/5/2024 வரைக்கும். 1/5/2024 குரு பெயர்ச்சி ஏற்பட்டோன்னே குரு பார்வை உங்கள் ராசிக்கு வருது. குரு 7ல் இருக்கிறது நல்லது. புதிய வியாபாரம் தொடங்கிறதுக்கோ புதிய தொழில் தொடங்குறதுக்கோ மிக மிக நல்ல காலங்களாக இருக்குது. கனரக வாகனங்கள்லாம் ஓட்டுற டிரைவர் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மாமியார் அது மாதிரியான உறவினர்களால் வீண் சண்டை பிரச்சனைகள் ஏற்படும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்க திருமணம் 7ஆம் இடத்துல குரு இருக்காருலே, அதனால் திருமண பாக்கியம் ஏற்படும். பெற்றோர்களால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய அசையா சொத்து வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ அர்த்தாஷ்டம சனின்னு பேர். சனி பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு. இது புத்திர புத்திரி உங்களுடைய குழந்தைகளுக்காக பல லட்சக்கணக்கில் பணம் கடன் வாங்க வேண்டி வரும். ராத்திரி நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறதுனால சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாத எதிர்ப்புகள், வேலைக்காரங்கள்னால சிக்கல்கள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கனால எதிர்ப்புகள், அவங்க வெளியிடங்களில் போய் சேர்ந்துடுறது, அதனால அவங்களுக்கு தடைகள் இதெல்லாம் இருக்கும். வாகனங்களுடைய தவணை கட்ட முடியாமல் ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும். சுயமாக வண்டியில் வங்கியில் கடன் வாங்கி வியாபாரம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு முடியும். அது மாதிரி ராகு பகவான் உங்களுக்கு 5, கேது பகவான் 11ல் இருக்காங்க. இது பழைய குற்றத்தை எப்போயான பண்ண தப்புக்கு இன்றைக்கி நம்ம தண்டனை அனுபவிக்க வரும். காவல்துறையோட கெடுபிடி இருக்கும். காணாமல் போன வாகனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடகு வச்ச நகைகளை மீட்க முடியும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்வு கிடைக்கும். இளம் வயதுடைய ஆண் பெண்கள் சில பேர் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுதாரம் செஞ்சுக்கிறவன்னு நினச்சிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்காத வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடைக்கும். சிலருக்கு சிறுநீரகத்தினால தொல்லைகள் ஏற்படும். அதனால் சிறுநீரக அறுவை சிகிச்சை அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்லைனில் சில பேர் ஆன்லைன் வியாபாரம் இந்த விருச்சிக ராசி செஞ்சவங்க பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக பண்ணணும். பொதுவாக இந்த ராசியை இருந்தவங்க புதன்கிழமை சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு அமாவாசை கழிச்ச 11 ஏகாதசி தேதி அன்னைக்கு கிருஷ்ண பகவானுக்கு அவல் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ கெடுபலன்களை குறைச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி நான் அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியோட திருவடியில் வணங்கி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.